தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இந்திய மனித உரிமை கட்சியின் மாநில தலைவர் திரு மகிழ்வாணன் இணைந்திருக்கிறார். அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி போயிட்டுருக்கு இந்திய மனித உரிமை கட்சி? உங்களுடைய கட்சியோட பெயர் காரணம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன சார்? தலைவர் இளைய பெருமாள் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. 1987-88 துவங்கிய கட்சி. தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்ட கட்சி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோழமை வைத்து 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி. அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இந்திய மனித உரிமை கட்சி இருக்கிறது. கடந்த காலங்களிலே அனைத்து சமூக மக்களும் இதிலே உறுப்பினர்களாகவும் பொறுப்பிலே இருந்தார்கள். தலைவர் இளைய பெருமாள் மறைவுக்கு பின்னால் இன்றைக்கு கட்சி மிகப்பெரிய அளவுக்கு இல்லை என்று சொன்னாலும் அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி அது அழிந்துவிடக்கூடாது என்கின்ற காரணத்தினால் பல நல்லெண்ணம் கண்ட தோழர்கள் வேறு எங்கும் செல்லாமல் அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனாலே இன்றைக்கு அந்த தலைவர் இளைய பெருமாள் பெயரால் அந்த கட்சி இயங்கி கொண்டிருக்கிற தமிழகத்தில். எந்த காலகட்டங்களில் அதிமுக நீங்கள் தோழமையாக இருந்தீங்க? அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த தேர்தலில் வெற்றி பெற்றது சார்? 96 வானூர் காட்டுமன்னார் கோயில் 2 வானூர் சித்தாமூர் ஆறுமுகம், காட்டுமன்னார் கோயில் ராஜேந்திரன் எம்எல்ஏ 2 பேரும் தேர்ந்தெடுக்க அதிமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றீர்கள். ஆமாம். அதன் பிறகும் அதிமுக கூட்டணியிலே தொடர்ந்தீர்களா இல்லை ஒரு தோழமை உணர்வோடு இருக்கிறீர்களா? கூட்டணியில் இருந்து 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னால் ஒரு 6 மாத காலம் கட்சியில் இருந்த அவர்கள் பின்னால் அதிமுகவுக்கே சென்று விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த கட்சிக்கு ஏற்படவில்லை. ஏன்னா எம்எல்ஏ இல்லைன்னா விலைக்கு வாங்குகிற நிலைமையில் அந்த கட்சி இல்லை, பலமாக தான் இருந்தாங்க. ஆனால் என்ன காரணத்தினாலும் அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் தோழமை கட்சி என வருகின்ற போது நீங்கள் வரகாதீங்கப்பா இங்கே இருக்கலாம்னு அந்த அம்மா சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. அவங்கள அரவணைச்சிக்கிட்டாங்க. அதனால் நாங்கள் அதுக்கப்புறம் அவங்களோட தொடர்பில் இல்லை. ஓ, அந்த அந்த நிகழ்வுக்கு பிறகு அதிமுகவோட நீங்கள் கொஞ்சம் தொலைவை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. 87 நீங்கள் ஒரு நீண்ட நெடுகால அரசியல் பயணத்தில் இருக்கும் பொழுது அடுத்த தொடர்ச்சியான தேர்தல்களை சந்தித்திருப்பீர்கள். ஆமாம். ஏன் அந்த நிலைப்பாடுகள் நீங்கள் தொடரல? தனித்து நின்று 12 இடங்களில் போட்டியிட்டோம், 18 இடங்களில் போட்டியிட்டோம். அதில் காட்டுமன்னார் கோயில் ஒரு இடத்துல மட்டும் ஒரு தங்கராஜன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 6 இடங்களில் 2ஆவதாக வந்தோம். எந்த இடத்துலையும் டெபாசிட் போகல. அந்தளவுக்கு ஒரு பலமாக இருந்தது. அதுலேயும் முழுமையாக நாங்கள் அந்த 6 இடமும் ஜெயிச்சிருக்க முடியும். எங்களுடைய பொதுச் செயலாளர் இந்த 18 இடங்கள் தவிர மற்ற இடங்களில் அதிமுக கூட்டணிக்கு ரெட்டப்புறா சேவல் இருந்த நேரத்தில் ரெட்டப்புறாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் அறிக்கை விட்டதுனால இருந்தபோது அதனால் எங்களுக்கு அந்த பின்னடைவு வந்துடுச்சு. இல்லைன்னா ஒரு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்போதே எங்களுக்கு கிடைத்திருக்க வாய்ப்பு இருந்தது. அடுத்தடுத்த தேர்தல்களில் உங்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக நீங்கள் பேசினீங்க. தற்போது தமிழகத்தின் அரசியல் களம், அப்போ நிறையா மூத்த தலைவர்களோடு நீங்கள் பயணித்த அனுபவங்கள் உங்கள் கட்சி கொண்டு, அது கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், தற்போது இந்த இருபெரும் தலைவர்கள் இல்லாத ஒரு நிலை, அடுத்தடுத்து புதிய தலைமைகள் தமிழகத்தில் இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆட்சி கட்டிலும் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். இந்த அரசியல் களம் எப்படி பார்க்குறீங்க? 2000 தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது கலைவாணர் அரங்கத்தில் சமூக நீதி மாநாடு நடத்தப்பட்டது. என் தலைமையிலேயே நடத்தப்பட்டது. தலைவர் இளைய பெருமாள் இருக்கின்ற போது பல்வேறு கோரிக்கைகள், ஷெட்யூல்டு இன மக்களுக்கான கோரிக்கைகள் கலைஞர் கருணாநிதி அவர்களிடத்திலே கொடுத்து இதுவரையிலும் ஒன்று கூட அவர்கள் இந்த மக்களுக்கான நல்ல திட்டம் ஒன்று கூட செய்யவில்லை சொல்றீங்க. 2 முறை தலைமை செயலகத்துக்கு அழைத்து உங்களுடைய கோரிக்கைகள் என்னவென்று கேட்டார்களே தவிர நாங்கள் கொடுத்த கோரிக்கைகள் ஒன்று கூட இதுவரையில் நிறைவேறவில்லை. அதனால தான் எந்த கோரிக்கைகள் முன்வைத்தீங்க சார்? எப்படியும் ஒரு நீண்ட கால கோரிக்கைகளை தான் முன்வைத்திருப்பீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்களில் சுடுகாடு வசதியே இல்லை. சுதந்திரம் பெற்று 3/4 நூற்றாண்டு தாண்டிடுச்சு. இதுவரையிலும்
ஷெட்யூல்டு மக்கள் பிணங்களை பொது வழியே எடுத்து செல்ல முடியாத ஒரு அவல நிலை இன்றைக்கும் இந்த ஆட்சியிலே, இதற்கு முன்னால் இருந்த ஆட்சியிலே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இவற்றையெல்லாம் கேட்டிருக்கிறோம். ஷெட்யூல்டின மக்களுக்கான இடஒதுக்கீடு பிரச்சனையில் முழுமையாக இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் நிரப்பப்படவில்லை. வேலைவாய்ப்பு போன்ற பதவிகளிலே, அதே பதவி உயர்வுகளில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துவது இல்லை. இவற்றையெல்லாம் நீண்ட காலமாக எங்கள் மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆண்ட கட்சிக்கும் ஆளுகின்ற கட்சிக்கும் கொடுத்திருக்கிறோம். ஆனால் பெயரளவுக்கு அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்களே தவிர இதுவரையிலும் ஒரு காரியங்கள் கூட முழுமையாக செயல்படுத்தவில்லை. இப்போ தாட்கோவுக்கு தனியாக பேங்க் வச்சு கொடுக்கணுன்றோம், வைக்கலை. அதே மாதிரி நிலமில்லாத விவசாயிகளுக்கு நிலம் கொடுறான்றோம். நீங்கள் அரச புறம்போக்கு நிலம் இருக்குது. ஏன்னா ஷெட்யூல்டின மக்கள் நிலச்சுவாந்தர்களாக யாரும் இல்லை. நிலமற்ற ஏழை கூலி தொழிலாளியாக தான் இருக்கான். இப்போ நிறைய பேர் வந்து சீலிங் லேண்ட்லாம் எடுத்தாங்க, இந்த இதுலாம் எடுத்தாங்க. அந்த நிலங்கள்லாம் நிலமில்லாதவனுக்கு கொடுக்கலாம், ஆனால் பினாமி பேரில் அவங்களே தான் வச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் கலைஞர்கிட்டே நேரடியாக சொன்னது, இதுவரையிலும் ஒன்றும் நடக்கலை. அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன சமூக நீதி அரசு என்று தங்களை சொல்லிக்கொள்ளும் திமுக அரசு, திராவிட மாடல் சமூக நீதி அரசு அப்படின்னு தான் சொல்லுது. இது அனைவருக்கும் எல்லாமும் கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்கான போராட்டம் தான் நாங்கள் ஆட்சியில் இருப்பதாக திமுக சொல்கிறது. நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த கோரிக்கைகள் நீண்ட நெடுங்கால கோரிக்கைகள் என்பதை விட ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். செத்த பிறகு பிணத்தை பொது வழியில் கொண்டு செல்வதற்கு கூட அதை நீங்கள் கோரிக்கையாக சொல்கிறதே அபத்தத்தின் உச்சம். இது வந்து ஒரு அடிப்படை உரிமை. ஆனால் அதை கூட செயல்படுத்தாமல் தான் இந்த அரசுகள் இருக்கிறது. ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சியாக இருக்கட்டும் சொல்கிறீங்க. இந்த கோரிக்கைகளை பேசுவதற்காக தான் ஏற்கனவே தமிழகத்தில் அனைத்து கட்சிகளிலுமே சேர்ந்து 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று வரை இருக்கிறார்கள் தான், இன்றும் இருக்கிறார்கள். இந்த அடிப்படை பிரச்சனையை கூட இவர்களால் பேச முடியவில்லையா, இல்லை பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? இல்லை, ஒரு காலத்தில் வந்து இப்போது சகோதரர் பூவை மூர்த்தி 20 நிமிடம் இந்த சட்டமன்றத்திலே ஆதிராவிட நல கோரிக்கை வருகின்ற போது பேசியிருக்கிறார். பல்வேறு கோரிக்கைகள், நீண்டகால கோரிக்கைகள்லாம் வைத்திருக்கிறார். அவற்றையெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் நடைமுறைப்படுத்தினாலே பாதி அளவுக்கு எங்களுடைய கோபமும் வருத்தமும் நீங்கும். அந்த அளவுக்கு தெளிவாக இந்த மக்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். இந்த சுடுகாட்டு பிரச்சனை என்பது தமிழ்நாடு முழுக்கவே இருக்குன்னு சொல்லி இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய கிராமங்கள், என்னுடைய கட்சியினுடைய செயல் தலைவர் துரைராஜ் ஆலமரத்துப்பட்டி தருமபுரி, அவர் மறைவுக்கு போயிருந்தேன். வயல் வரப்புகளில் எடுத்துன்னு போயிட்டு ஒரு திமுக எம்பியினுடைய நிலத்தில் தான் அதை புதைக்க வேண்டிய நிலையில் இருக்குது. சுடுகாடே கிடையாது. சுடுகாட்டுக்கு பாதை மட்டும் இல்லை, சுடுகாடே இல்லை. இப்போ கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னே தொலைக்காட்சியில் பார்க்குறேன், தண்ணியில் தூக்கின்னு போகிறான் பணத்தை. இப்போ இவ்வளோ ஆண்டு காலம் இருந்து செத்த பிறகு கூட ஒருத்தனை நிம்மதியாக அடக்கம் பண்ண முடியாத ஒரு அவல நிலை தான் இன்றைக்கு எந்த அது ஆரிய சனாதனமாக இருந்தாலும் திராவிட சனாதனம் இருந்தாலும் ஷெட்யூல்டு மக்களுக்கு எதிரானவர்களாகத்தான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கென்று தனித்துறை இருக்கிறது, துறை சார்ந்த அமைச்சர் இருக்கிறார், ஐஏஎஸ் தலைமையிலான பெரும் நிர்வாக அமைப்பு இருக்கிறது. என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர்களுக்கெல்லாம் அதிகாரம் இல்லாத அமைப்புகள் தானே. இப்போது எங்களுடைய அம்பேத்கருடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் ஏப்ரல் 14 சென்னைக்கு வந்தார்கள். இந்த அரசாங்கம் அழைத்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அழைத்து அவரை பேசினார்கள். அப்போது கூட இந்த ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று மேடையிலேயே சொன்னார்கள். 22-23 ஆண்டுகளுக்கு பின்னாலே தான் கண்ணகி முருகேசன் கொலை வழக்கிலே இன்றைக்கு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. என்றைக்கும் ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டிலே நடக்கிறது என்று சொன்னால் அது அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும். அந்த கட்சியிலே இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் தீண்டாமை ஒழிப்பேன் என்ற உறுதிமொழி ஒவ்வொரு முறையும் எடுத்துக்கொள்கிறார்கள். உண்மையிலே அது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பது மக்களுடைய பார்வைக்கு தான் நாம் வைக்க வேண்டும். ஏன்னா தீண்டாமை அறவே ஒழிக்கப்பட்டிருந்தால் ஜாதிய கொடுமை எங்கேருந்து வரப்போகுது? ஒவ்வொரு முறையும் உறுதிமொழி எடுக்கிறதோடு சரிதானே. அது மட்டும் இல்லை, ஆட்சியில் இருக்கிறவங்க மட்டும் குறை சொல்ல முடியாது. அதிகாரத்தில் இருக்கிற அதிகார வர்க்கம் தன்னுடைய செயல்பாடுகளில் உண்மையும் நேர்மையும் இருக்குமானால் நிச்சயமாக இப்படிப்பட்ட நிலைகளை 6 மாத காலத்துக்குள் அவற்றை சரி செய்து விட முடியும்.
ஆனால் ஆட்சியிலே இருக்கிறவர்களுக்கு பயந்து அதிகாரத்திலே இருக்கிறவர்கள் அடங்கி போகின்ற காரணத்தினால்தான் இது முழுமை பெறாமல் இருக்கிறது. இப்போது விசிகா உள்ளிட்ட கட்சிகள் இருக்கட்டும், அல்லது புரட்சி பாரதம் அல்லது உங்களை போன்ற கட்சி இயக்கங்கள் அமைப்புகள்லாம் இந்த அளவிற்கு களத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களாகும் அல்லது வெளியேயும் செயல்பாட்டில் இருப்பதால் தான் இந்த அளவிற்கு அது இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை இதெல்லாம் இருந்தும் இப்படி தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, நம்மோட முன்னோடிகள் அயோத்தியாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், எம்சி ராஜா, மிகப்பெரிய தலைவர்கள் தந்தை சிவராஜ், பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் அன்றைக்கு என்ன போராட்டங்களை கையிலே எடுத்தார்களோ இன்றும் அதை இன்றைக்கும் அதே நிலை தான் தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. மாற்று கருத்தே இல்லை. வேணா கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், 5% 10% குறைஞ்சிருக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இன்னும் தீண்டாமல் எல்லா இடத்தையும், அதுக்கு உதாரணம் இந்த இப்போ மேல் பாதி பாருங்க, அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு. அந்த கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் ஜாதி வெறியோடு தானே இருக்கான். அவங்கள கருணாநிதி எதிர்த்து அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியல. ஸ்டாலினால் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா ஓட்டு போயிடும். எல்லா அரசியல் கட்சியும் ஓட்டுக்காகத்தான் போராடுறாங்க. தந்தை பெரியார் உட்பட ஷெட்யூல்டின மக்களுடைய தனி வாழ்வு நிலத்துக்காக போராடல, ஷெட்யூல்டின மக்களுடைய சுதந்திரத்துக்காக போராடல, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வு மேம்பட தான் அவர் அதிகப்படியாக போராடிருக்கார். பெயரளவுக்கு இந்த மக்களை அந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட என்ற வார்த்தைக்காக உபயோகப்படுத்தி கொண்டார்களே தவிர தனியாக திராவிடர் கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இடதுசாரிகள் கூட இன்றைக்கு முழுமையாக எங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறார்கள். ஒழிப்பு முன்னணிலாம் வச்சிருக்காங்களே, பண்ணுறாங்க, அது வாழ்த்துறோம். ஆனால் முழுமையாக எங்களுக்கு அது ஒழிக்க முடிஞ்சதானா? ஒழிக்க முடியலையே. ஆட்சியாளர்களின் துணை இல்லாமல் அல்லது ஆண்டு கொண்டிருக்கின்ற அதிகார வர்க்கத்தின் உத்தரவு இல்லாமல் அதை செயல்படுத்த முடியுமா? முடியாது. அப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க தானே குற்றவாளி. ஆட்சியில் இருக்கிறவங்க தான் குற்றவாளி. ஏற்கனவே இருந்தவனும் குற்றவாளி தான். அருமை சகோதரர் திருமாவளவன் திமுக கூட்டணியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் தன்னிச்சையாக செயல்பட முடியவில்லை. கொறடா உத்தரவு கட்டுப்பட்டு ஒரு காலகட்டத்தில் அவரே ரிசைன் பண்ண வேண்டிய நிலைமை இருந்துச்சு. இப்போ தனிச்சு நின்று பண்ணுறாங்க. அவங்களால முழுமையாக இந்த மக்களுடைய பிரச்சனையை எடுத்து பண்ணுறாங்களான்னா இல்லை. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து இந்த அவையில் இந்த மக்களுக்கான குரல் கொடுக்கறது, முக்கியமான தளங்களில் குரல் கொடுத்து வெற்றி பெற்றதாக ஒன்றும் சொல்லவே முடியாது. காம்ப்ரமைசிங் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கார். திரும்ப உதாரணத்துக்கு கூட முதலமைச்சர் இனிமேல் அந்த காலனி என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கூட உத்தரவுலாம் பிறப்பிச்சிருக்காரு. பட்டியலின மக்களான அவர்கள் மேம்பாட்டிற்கு இந்த அரசாங்கம் முழு கவனம் செலுத்துகிறதுலாம் சொல்கிறாங்க. கவனம் செலுத்தும், ஆனால் அது முழுமையாக நடைமுறைப்படுத்துருவாங்களான்னு தான் பார்க்கணும். அவர் அந்த காலனி என்ற சொல்லை எடுத்ததற்கு முதல்வருக்கு நன்றி சொல்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் இதே காலனிக்கு விளக்கம் சொன்னவங்க தான் அனைவரும் கூடி ஒற்றுமையாக இருக்கிற இடத்துக்கு காலனி என்று தான் பெயர் என்று சொன்னவர்கள் திமுககாரர்கள். அதையும் மறந்து விட முடியாது. சேரின்னு சொன்னால் தான் தப்பு, காலனின்னு சொல்லலான்னு சொன்னவங்க தான். சேரியோ காலனியோ இழிவான சொல்லுனா நீக்கினதுக்கு முதல்வருக்கு நன்றி சொல்கிறேன். ஆனால் அது சட்டமாக்கப்பட்டு இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சென்னையில் பிற ஊர்களில் கூட தெருக்களின் பேருக்கு பின்னால் ஜாதிய பேர் இருந்தது, அதை ஒழிச்சாங்க. அதே மாதிரி இதை ஒழிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்கன்னா நல்லது தான், தப்பு ஒன்றும் இல்லை. இப்போ தொடர்ந்து பட்டியலின மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய அல்லது எதிர்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைந்த பாடில்லை. வேணுமென்றால் 5-10 விழுக்காடு குறைந்திருக்க கூடும் சொல்கிறீங்க. ஆனால் மீதி 90-95 விழுக்காடு அதே நிலை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? இன்னும் பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சிலாம் எங்கே சார் இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு படி வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு? ஏன் கிடைக்கல? ஏன்னா படிச்சுட்டு தகுதியோடு நிறைய பேர் இருக்கான். இன்னும் கேட்டால் ஐஐடி ஐஎம்எம்மில் போகிற அளவுக்கு தகுதி வாய்ந்த பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கலையே. ஏன் கிடைக்கல சார்? ஏன் கிடைக்கலன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இவங்க வந்து அழுத்திடுறாங்க, இவங்களோட முன்னேற்றத்துக்கு தடையை உருவாக்குறாங்க. அப்படி தான் சொல்ல முடியாத. இப்போது 40% மார்க் எடுத்தால் தான் பாஸ்னும் போது இவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ரிலாக்ஸ் இருந்தது. 35 இருந்தால் கூட பாஸ்ன்னு சொல்கிறதுக்கு. அப்படி இருக்கிற பிள்ளைங்களாவது நீ அனுப்பலாமில்ல? அப்படி அனுப்புனாலும் அங்கே போய் படிக்கிற இடத்துல அவனை வந்து மென்டல் டார்ச்சர் கொடுத்து அவனை வந்து ரொம்ப சஃபர் ஆக்கி அவனே வெளியே போகிற அளவுக்கு பண்ணிடுறாங்களே ஐஐடி ஐஎம்எம்லாம்.
பார்க்குறோம்ல நிறைய பேர். அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் நாம்? இவன் முன்னேறக்கூடாதுன்றது தானே. இவன் வர்றதே ஏழ்மையில் படித்து வரான், வசதி இல்லாமல் படித்து வரான், முன்னேறணும்னு வரான். வரவனை இப்படி டிஸ்கரேஜ் பண்ணால் அவன் என்ன பண்ண முடியும்? அதுதான். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்னார் அண்ணா அம்பேத்கர். சொல்லி ஆகுது ஆண்டுகள் போய்விட்டது, இந்த நொடி வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த பட்டியலின மக்களின் மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது தான் தாட்கோ அந்த அமைப்பு, அந்த நிறுவனம். ஆனால் அதில் வந்து தனி வங்கி கோரிக்கையை சொல்கிறீங்க. ஏன் அந்த கோரிக்கை? அந்த கோரிக்கை எதற்காக? அது மட்டும் இல்லைங்க, இளைய பெருமாள் கமிட்டி அறிக்கையில் தான் இது எல்லாமே இருக்குது. என்னென்ன இருக்குது பட்டியல் சொல்லுங்கள் எனக்கு. அந்த புத்தகம் ஒரிஜினல் புக்கே என்கிட்ட தான் இருக்குது. அந்த கமிட்டியோட புக்கு, பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ண புக்கு என்கிட்ட தான் இருக்குது. இப்போது தீண்டாமையை ஒழிக்கிறதுக்கு அழகான வழி சொல்கிறாரு. ஒரு ஊரில் தீண்டாமை இருக்குன்னா அந்த ஊரில் இருக்கிற விஓஓ, அந்த தலையாரி, அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டரு, அந்த தாசில்தார், இவன் 4 பேர் தான் குற்றவாளி, பொறுப்பு குற்றவாளி. ஏன்னா அவனுக்கு தெரியும் எந்த ஊரில் தீண்டாமல் இருக்குது, யார் ஜாதியை பிடிச்சவன், எதனால் கலவரம் வருதுன்னு. அதை களையிறதுக்கு அவன் தானே முன்னெடுக்கணும். இல்லை, தீண்டாமை சுவர்கள்லாம் இன்னும் இருக்கா? இருக்கே, அவ்வப்போது செய்திகளாக வெளிவருகிறது. ஆட்சியரின் உத்தரவுப்படி இடிக்கிறாங்க, திரும்ப அப்படியே தானே இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் மேற்கு மாவட்டங்களில் இன்னும் ஜாதிய கொடுமைகள் குறைஞ்ச பாடில்லை. இன்றைக்கி திமுக கால் ஊன்றதுக்கு காரணம், இத்தனை ஆண்டு காலம் கால் ஊனாமல் இருந்ததுக்கு காரணமே இந்த ஆயுதரோட மக்களுடைய ஒரு பிரிவாக இருக்கிற அருந்ததியின சகோதரர்கள் முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் இருந்ததுனால தான் இவங்க முன்னேறவே திமுக அந்த பக்கம் கால் ஊனவே முடியல. இப்போ வந்து செந்தில் பாலாஜி போன்ற ஒரு சிலர் இருந்ததுனால ஓரளவுக்கு இப்போ அங்கே இவங்க கால் ஊன்றதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகிருக்கு. அந்த 3% இடஒதுக்கீடும் அதுக்கு ஒரு காரணமாக போச்சு. உள்ஒதுக்கீடு. அந்த உள்ஒதுக்கீட்லேயும் கருணாநிதி வந்து ஷெட்யூல்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணார். இப்போ 69% இடஒதுக்கீடு, அப்புறம் 10.5% இடஒதுக்கீடு. அது வந்து பொது வழியிலிருந்து தான் எடுத்து கொடுத்தாங்களே தவிர இது இப்போ 50%லேருந்து அவங்களுக்கு எடுக்கலை. இப்போ இது 18% இடஒதுக்கீட்டில் 3% இதிலிருந்தே எடுத்ததை தவறுன்னு சொல்கிறோம். நாங்கள் 3% பொது வழியிலிருந்து எடுத்து கொடுத்துருந்தா சந்தோஷப்பட்டிருப்போம். இதில் எடுத்தது மட்டும் இல்லாமல் இதுலேயே ஜென்ரல் கேட்டகரி வரும் இல்லையா, அந்த 18லேயே அதுலேயே அவங்களுக்கு பீரியாரிட்டி. அப்போது உண்மையிலேயே வட மாவட்டங்கள்லையோ பிற பகுதிகளில் இருக்கிற தேவேந்திர குல ஆயுதிராவிட சமூக மக்களுக்கு முழுமையான இடஒதுக்கீடு இது வரைக்கும் கிடைச்ச இடஒதுக்கீட்டு இப்போ முழுமை பெறாமல் இப்படி பிரித்து பண்ண அந்த துரோக செயல் கருணாநிதி பண்ணார். அதை இன்றைக்கி இந்த ஆட்சியாளர்களுக்கு பல முறை சொல்லியும் அவங்க கேட்கல. அதுக்கு 2026 தேர்தல் அவங்களுக்கு ஒரு படிப்பினையை தரும். வடமாவை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த உள்ஒதுக்கீடு திருத்தப்பட முடியுமா? திருத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன் ஆட்சியாளர் நினச்சா திருத்தலாம், ஒற்றை அரசாணையில் செயல்படுத்தி பண்ணிடலாமே. அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லையே. உங்களுக்குள்ளே நீ முட்டிக்க, உனக்குள்ளே நீ எடுத்துக்க, நான் வெளியே இருந்து தரமாட்டேன். உண்மையிலேயே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து இடஒதுக்கீட்டை இவங்க அமுல்படுத்தியிருந்தால் பாராட்டலாம். இன்றைக்கு இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில் எங்களுக்கு குறைஞ்சபட்சம் 26% இடஒதுக்கீடு வேணும். சிங்கிள் மெஜாரிட்டி கம்யூனிட்டினா ஷெட்யூல் காஸ்ட் தான். அப்போ எங்களுக்கான அந்த இடஒதுக்கீடை நீ முழுமையாகவும் கொடுக்கல. கொடுத்ததுலேயே நீ இப்போ எங்களுக்குள்ளவே குழப்பத்தை உருவாக்கி ஒரு தனியாக ஒரு விங்கை உருவாக்கி அவங்களுக்கு மட்டும் 3% இதுலேருந்தே எடுத்து கொடுக்கும்போது அவன் என் சகோதரன் வரட்டும், வாழ்த்துறோம், அவங்களுக்கு கொடுங்க. ஆனால் எப்படி 10.5% பொது வழியிலேருந்து கொடுத்தீங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா பாராட்டலாம். இந்த 18லேருந்து எடுத்து கொடுக்கறது வந்து மிகப்பெரிய, இதற்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பெரும் துணை புரியும் அல்லவா? நிச்சயமாக. அதனால தான் இது ஏற்க மறுக்கிறது அரசுகள். நிச்சயமாக மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி. இப்போது மாநில அரசுகள் பீகார், ஆந்திர பிரதேஷ் போன்ற இடங்களில் அவங்களே எடுத்து இப்போ அவங்க அந்த அட்டவணை சமூக மக்கள்லேயே பிரிவில் உருவாக்கி 3 பகுதியாக பிரித்து அந்த மக்கள் தொகைக்கேற்ப இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீ கொடுத்துட்டு போ, எங்களுக்கு மாற்று கருத்து. ஏன் கொடுக்க மறுக்கிறார்கள்? என்ன காரணம்? ஓட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓட்டு வாங்கணும்னா இப்படி தான் பண்ணணும். ஆனால் இந்த தடவை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற ஒரு ஆட்சியாகத்தான் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கு. ஷெட்யூல்டின மக்களை பாதுகாக்கிற சமூக நீதி அரசுன்னு சொன்னால் அதை எங்களை போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை.
காரணம் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. எந்த கோரிக்கையும் முழுமையாக நிறைவேற்றுவதும் கிடையாது. இப்போது 21 சட்டமன்ற தேர்தலில் திமுக தேர்தல் வாக்குறுதிகளாக தந்தவை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கடும் அதிருப்தியில் இருப்பதாக தான் உணர முடிகிறது. அந்த வகையில் இந்த பட்டியலின மக்களுக்கு தந்த வாக்குறுதிகள் எவை அது இன்னும் செயல்படுத்தாமல் இருப்பது எவை? சார் ஒன்றும் இல்லை சார், எம்ப்ளாய்மெண்ட்டில் இன்றைக்கி இப்போ ஒருத்தன் ஒரு கிளார்க்காக போகிறான், ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவன் ப்ரமோஷனில் போகணும். அந்த ப்ரமோஷன் அவனுக்கு தடுக்கப்படுது. அவன் ப்ரமோஷனில் போகிற நேரம் பார்த்து அவன் மேலே ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அவனை டீக்ரேட் பண்ணிடுறானுங்க, இல்லை அதே இடத்துல வைக்கிறானுங்க. இந்த மாதிரி முழுமையாக ரிசர்வேஷன் என் ப்ரமோஷன் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி பேக்லாக் வேக்கன்சி இன்றைக்கி 2256 என்னவோ அரசாங்கமே சொல்லுது. அது இன்னும் நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் அதை முழுமையாக நிரப்பப்படலை. அதே மாதிரி கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா ஆதிதிராவிட நலத்துறை பள்ளிகள் எல்லாம் இப்போ பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வர போகிறேன்னு அரசாணை போட்டிருக்காங்க. சரி, பொதுப்பட்டியலில் கொண்டு வரீங்க. அந்த பொதுப்பட்டியலில் போகும்போது இப்போ எத்தனை தென் மாவட்டங்களில் நடந்த பள்ளி மாணவர்களுக்குள்ளே எப்படிப்பட்ட ஜாதி கலவரங்கள் பார்த்தீங்க. இன்றைக்கும் பள்ளி மாணவர்களிடத்தில் ஒரு காலத்தில் எம்ஐன்னு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கிளாஸ் இருந்தது நாங்கள்லாம் படிக்கும்போது. இல்லை, அதற்காக இதை எதிர்க்கிறீர்களா? அதற்காக இதை நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்களா? நான் இல்லை, ஒட்டுமொத்தமாக இந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்காக இருக்கிற ஒரு துறையை மாற்றிட்டு பொது பள்ளியில் எடுத்து போய் சேர்க்கறதுனால எங்களுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ ஒரு வில்லேஜ் இருக்குது, ஒரு பஞ்சாயத்தில், அங்கேருந்து அவன் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போய் தான் அந்த ஸ்கூலில் சேரணும், நடந்து போய் படிக்கணும். இவனுக்கான ஆதிதிராவிட நல பள்ளிகள் இருந்தால் அதில் அவன் படிச்சுட்டு அவன் ஓரளவுக்கு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு ஹை ஸ்கூல் வரைக்கும் கூட இருக்குது மக்கள் தொகை. ஸோ இந்த இடைநிற்றல் நிறையா ஆகும் சொல்கிறீங்களா? ஆகும். பொருளாதார ரீதியாக அதற்கான இந்த திட்டம் இல்லை, இவங்க வச்சுக்கல. இல்லை. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த தாட்கோ தனி வங்கி கோரிக்கை ஒன்று வச்சிங்க, எதற்கு அந்த கோரிக்கை? இப்போ தான் தாட்கோல எல்லா அரசுடையமாக்கப்பட்ட வங்கிகளும் பெற்றுக்கொள்ளலாம் அல்லவா? இப்போ தாட்கோவில் இவங்க புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேருக்கு இது வரைக்கும் அவங்க லோன் கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள். பேரளவுக்கு அறிக்கைகள் தான் இருக்குது. முழுமையாக அந்த மக்களுக்கு தாட்கோ மூலமாக வழங்கப்படுகின்ற வண்டியோ வாகனமோ கல்வி செலவுகளோ மற்றதோ முழுமையாக கொடுக்கப்படவே இல்லை. எந்த வங்கிகளும் தாட்கோ சொன்னால் கேட்குறதும் இல்லை, லோன் கொடுக்குறதும் இல்லை. பேரளவுக்கு தான் அந்த தாட்கோ. 100 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சா 5 பேருக்கு கொடுப்பான், 95 பேருக்கு கொடுக்க மாட்டான். அப்புறம் அது எதுக்கு பிரயோஜனம்? எப்படி மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது இந்த பேங்க் தான். அந்த வங்கி மேலாளர்கள் தருவதே இல்லை, ஒட்டுமொத்தமாக அலைக்கடிக்கிறாங்க அப்படி தான் பரவலான குற்றச்சாட்டாக இருக்குது. ஆனால் அரசாங்கம் தரப்பில் நீங்கள் உறுதியாக வங்கி மேலாளர்கள் அல்லது வங்கிகள் இதை நீங்கள் உடனே தர வேண்டும்னு பல தருணங்களில் பதிவிடுகிறது, அதையும் ஏற்க மறுக்கிறார்களே வங்கிகள். அது மட்டும் இல்லை சார், இப்போ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க் இருக்குது, ஒவ்வொரு ஊர்லேயும் கிராம வங்கிகள்லாம் இருக்குது. ஏன் நீ பேங்க்கு போகிற? உன் கண்ட்ரோலில் இருக்கிற பேங்க்லேயே கூட நீயே ரெக்கவரி பண்ணிக்க. நிதி நெருக்கடி எப்பயுமே தான் இருக்கும். இப்போ பல்வேறு ஆடம்பர விழாக்கள் கேளிக்கை விழாக்கள்லாம் நடத்துகிறீங்கல்ல, அதுக்கு நிதி நெருக்கடி இல்லையா? இருக்குதானே? ஒவ்வொரு தலைவருக்கும் மணிமண்டபம் சிலை ஜாதி வாரியாக வச்சுன்னு போகிறல்ல, அதுக்கெல்லாம் தேவைப்படுது இல்லை? ஓட்டு வாங்கணும்ல. ஏன் இதை அந்த சொசைட்டி நீ பேங்க்கே போவானா? அதுதான் நாங்கள் தாட்கோவை பேங்க் ஆக்குறீங்க. ஓட்டுன்னு சொல்கிறீங்க மீண்டும் திரு மகிழ்வாணன். ஆனால் ஓட்டு என்றால் மிகப்பெரிய சமூகமான இந்த மக்கள் தானே அதிகமான வாக்குகளை தன்னகத்தை வச்சிருக்காங்க. அவர்களுக்கு தானே நன்மை செய்ய வேண்டும் சார். ஆனால் நீங்கள் எப்படியும் போட்டுருவீங்க அப்படின்றதான் எண்ணமா இருக்கிறது. உண்மைதான். இவன் சுட்டு போட்டாலே இவனை இன்னும் உணரலை. இவனோட பலவீனம் என்னன்னு இவன் புரிஞ்சிக்கல. ஒட்டுமொத்தமாக இவன் பலத்தை இவன் உணர்ந்தான்னா பிற அரசியல் கட்சிகள் இவன் காலில் விழுந்து கிடப்பான். இப்போ சகோதரர் திருமாவளவனோ ஜெகன்மூர்த்தியோ கிருஷ்ணசாமியோ ஜான் பாண்டியன் போன்றவர்களோ ஒருங்கிணைந்து 4 சீட்டுக்கும் இருக்கிறார்களே, ஒருங்கிணைந்து ஒரே நிலையில் இந்த தடவை இல்லை 2026 எல்லாம் நிற்கட்டுமே. நீங்கள் 4 பேர் தான் மேஜர் ரோலு, எவனா தலைவராக இருந்துட்டு போ, நாங்கள்லாம் உன் பின்னால் வரோம், நில்லுங்க, உங்கள் சக்தியை காட்டுங்க. நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வர மாற்றத்தை உருவாக்கி விட முடியுமே. நிச்சயமாக பண்ணலாமே. இன்றைக்கி கிடைக்கிற பலாப்பழத்துக்காக நீ ஏமாந்து போயிடக்கூடாது இல்லை சார். நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் நம்ம இடைவேளைக்கு முன்னாடி. குறிப்பாக மீண்டும் பேசும்போது 3/4 நூற்றாண்டை கடந்த பிறகு கூட பட்டியலின மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனை அப்படியே இருக்கிறது.
ஆனால் மாறி மாறி நாங்கள் செய்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்து விடுகிறோம் அப்படின்ற போலி வார்த்தைகளை நம்பி ஆட்சிகளும் திட்டமிட்டபடி அரியணை ஏறுகின்றன. ஆனால் அந்த மக்களுக்கான காட்சிகள் அப்படியே தான் இருப்பதை தான் நம்ம பார்க்க முடிகிறது. உச்சமாக சுடுகாடு இல்லை, அந்த போராட்டம் தொடருது அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதமாக இருக்குது. நாங்கள் பட்டியலின மக்களுக்காக ஆதரவு தருகிறோம், இல்லை நாங்கள் தான் சமூக நீதியை காத்து வருகிறோம் என்று சொல்லக்கூடிய அரசுகள் கூட இந்த கோரிக்கைகளை ஏற்க மறுக்கிறது. உங்களை போன்ற கட்சி அமைப்புகள் ஆட்சி அதிகாரங்களோடு அதிகார மையங்களோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலிலும் இதே நிலை தொடர்கிறது. அப்போ உங்களுடைய அந்த அதிகாரத்தோட உங்களோட இணக்கம்லாம் எதற்காக? இல்லை, அந்த இணக்கங்களால் என்ன பலன்? குறிப்பாக நான் கேட்குறது தான், கூட்டணியாக இருக்கக்கூடிய கட்சிகள் சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளே இருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? பாபா அம்பேத்கர் கூறிய செப்பரேட் எலக்ட்ரேட் அண்ட் செப்பரேட் செட்டில்மெண்ட்டு தாங்க இதுக்கு ஒரே தீர்வு. தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்திய குடியரசுக் கட்சியில் நான் பொறுப்பில் இருந்தபோது அன்னை மீனாம்பாள் சிவராஜர் அவர்களை அழைத்து இன்றைக்கு இருக்கிற அந்த தேவனைய பாவாணர் அந்த கட்டிடத்தில் செப்பரேட் எலக்டட் தலிஸ்தான்ற தனிநாடு கேட்டே ஒரு மிகப்பெரிய போஸ்டர்லாம் போட்டு விளக்க கூட்டமே நடத்தணும். அன்னை மீனாம்பாள் சிவராஜ் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒன்றும் இல்லை, மத்திய அரசு கட்டுப்பட்டு மாநில அரசு கட்டுப்பட்டு எங்களை நாங்கள் ஆட்சி பண்ணிக்கிறோம், நீ இங்கே வா, விவசாயம் பண்ணு, வியாபாரம் பண்ணு, நிர்வாகம் நாங்கள் பார்த்துக்கிறோம். குறிப்பாக பழைய வடார்காடு, தென்னார்காடு, தருமபுரி, சென்னை, செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் நாங்கள் இருந்துக்கிறோம், மீதியை நீங்கள் ஆண்டுக்குங்க அப்படின்னு ஒரு இது பிரகடனப்படுத்திய ஒரு போஸ்டர் போட்டு ஒரு மீட்டிங்கே நடத்தணும். அது எங்களுடைய இந்த ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான். பாபாசாஹிப் சொன்னது தானே, அது நாங்களாக சொல்ல. எங்களை நாங்கள் ஆட்சி பண்ணிக்கிறோம், நீங்கள் எங்களை ஆட்சி பண்ண வேண்டியதில்லை, எங்களுடைய முன்னேற்றத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்போது பொது வழியில் இன்றைக்கி பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் பல கூறுகளாக இருந்தாலும் அவன் ஜாதின்னு வரும்போது எல்லாரும் பிசி எம்பிசி அப்படின்னு ஒன்றா சேர்ந்துடுறான். ஆனால் ஷெட்யூல்டு மக்கள் இன்னும் இவன் ஒற்றுமையை பலத்தை இவன் உருவாக்கலை. கடந்த காலங்களில் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே முன்னுதாரணமாக இருந்தது. ஷெட்யூல்டு மக்கள்லேயே மிகப்பெரிய உயர்ந்த ஆளுமைகள் இருந்த மாநிலம் தமிழ்நாடு தான். அதற்கு பின்னால் தான் பாபா அம்பேத்கர் உட்பட எல்லாருமே. ஆனால் இந்த மாநிலத்தில் திராவிட இயக்கங்களுடைய போலி பிரச்சாரத்தால் நாங்கள் இன்றைக்கி பலமிழந்து கிடக்கிறோம், வலுவிழந்து கிடக்கிறோம். இன்றைக்கும் அவங்க செய்வான்ற நம்பிக்கையில் இந்த மக்கள் மூடர்களாக கொஞ்சம் கூட கண் வீழ்ச்சி பார்க்காம அடிமைகளாக தான் இருக்கான். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? திராவிட கட்சிகள் வந்த பிறகு தான், பெரியார் வந்த பிறகு தான் பட்டியலின மக்களுக்கு பெரும் பலன்கள் கிடைத்தது, பெரும் பயன்களை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் திராவிட கட்சிகள் முன்னாடியே வாழ்ந்த தலைவர்கள் நம்மிடம் இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார், நீதி கட்சியிலேயே எம்சி ராஜா இருந்தார், ரெட்டமலை சீனிவாசன் இருந்தார், ஜெகநாதன் ஒரு பெரியவர் இருந்தார், நிறைய பேர் நீதி கட்சியில் அன்றைக்கி எல்சி குருசாமி, இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் இருந்து சர்பிடி தியாகராஜர்கிட்டயோ மற்றவங்ககிட்டயோ இருந்து போராடி இன்றைக்கி இருக்கிற எங்களுக்கான கல்வி, இந்த பொது வழியில் நடக்கிறதுக்கான உரிமை இல்லாமல் இருந்துச்சு. கம்யூனல் ஜீவோ 1 வாங்கி கொடுத்தது தாத்தா ரெட்டமலை சீனிவாசன். இவங்கெல்லாம் பண்ணாத ஒன்று இவங்க பண்ணல. அவங்களோட புகழல் தான் மட்டுப்படுத்தி திராவிட இயக்கம் செஞ்சதாக பெரிதுபடுத்தி அவங்கள புகழ்ந்துக்கிறாங்களே தவிர நம்முடைய முன்னோர்கள் தான் இதை எல்லாத்தையும் பெற்றுக் கொடுத்தாங்க. அதை இல்லைன்னு இந்த மக்கள் இன்னும் புரிஞ்சிக்கலைன்னா இவனுக்கு விழிப்புணர்வு. வரலாறு தெரியாதவர்களிடம் இதை பரப்புகிறார்கள் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கலாம். ஆமாம் சார், பாபா அம்பேத்கருடைய கொள்கைகளையே நாங்கள் தான் தமிழ்நாட்டில் விதைச்சோம் அப்படின்னு சொன்னவங்க தான் தீக்கா. அவருடைய பாபா அம்பேத்கருடைய எண்ணங்களை கருத்துக்களை சொன்னாங்க, மிகைப்படுத்தி பெரியார் சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. அவர் ஒன்று சொன்னார்னா அது பெரியார் சொன்ன மாதிரியோ, அம்பேத்கரும் அவரும் நட்பாக இருந்தது உண்மைதான். ஆனால் அவரோட அவர் பௌத்தத்தை ஏற்றுக்கிட்டார், இவர் இந்து மதத்தை விட்டு போகவே இல்லையே பெரியார். அப்போ இந்துக்களுக்காக பாதுகாவலராக தான் பெரியார் இருந்தாரே தவிர ஷெட்யூல்டு மக்களுக்கு பாதுகாவலராக ஒன்றும் அவர் இருந்ததில்லை. வைக்கம் போராட்டம் கூட யாருக்காக நடந்ததுன்னு தெரியும், ஈழவ மக்களுக்கான போராட்டம். அங்கே இருக்கிற அந்த சாணார்கள் மற்ற அவங்களுக்கான போராட்டம். ஷெட்யூல்டு மக்களுக்காக அவர் தன்னிச்சையாக எந்த போராட்டத்தையும் பெரியார் எடுத்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் போலியான விளம்பரங்கள் தான்.
அதில் என்ன பண்ண முடியும்? இந்த மக்கள் இன்னும் அந்த போலி விளம்பரத்தை தான் நம்பிட்டு இருக்கான். கருணாநிதி நினச்சிருந்தாருன்னா இது எல்லாத்தையும் எப்பயே முடிச்சிருக்கலாம். 2000 கூட அவர் தலைமையில் நாங்கள் சமூக நீதி மாநாடு நடத்தி கொடுத்தோம் கோரிக்கைகள். அந்த மாநாட்டில் வைக்கப்பட்ட முக்கிய கோரிக்கைகள் என்ன? இது இப்போ நான் சொன்ன அதுவே முதல் கோரிக்கை தான். நாம் வச்ச கோரிக்கைகள் இன்ன வரைக்கும் தொடர்ந்து இருக்குது சார். ஒரு கோரிக்கை கூட முழுமை வரல. நீங்கள் மட்டும் என்பதை விட ஷெட்யூல்டு சமூகத்தில் எல்லா தலைவர்களுமே இது தொடர்ந்து தான் எல்லாரும் தனிப்பட்ட முறையில் மகிழ்வனோ மனித உரிமை கட்சியோ இல்லை, ஷெட்யூல்டு தலைவர்கள் எல்லாரும் கடந்த அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தீவிரமாக போராடுறாங்க. ஆனாலும் அதை வெற்றி பெற முடியல. அதிமுகவிற்கு பின்னால் திமுகவிற்கு பின்னால் அப்படின்னு இந்த இயக்கங்கள் கட்சிகள் எல்லாமே பிரிந்து சிதறி கிடக்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக சார், அது உண்மையான காரணம் கூட. இப்போது 44 சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த 4 பேர், ஜெகன் ஒரு 5, ஜெகன் அங்கே இருந்தால் கூட அங்கே இருந்தாலும் அவர் ஒரு தனி கட்சியில் இருக்கிறதுனால அவரோட ஏதோ அந்த கட்சி கொறடா உத்தரவு இல்லாமல் அவரை பேச விட்டாங்க. வாழ்த்துக்கள் அவருக்கும், அவரை பேச சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கும். மற்ற எம்எல்ஏக்கள் திமுகவில் எத்தனை பேர் இருக்கான்ல, என்ன பேசுகிறானுங்க இந்த சமுதாயத்துக்காக? யாருடைய ரெப்ரசன்டேஷன் நீ அங்கே உட்காந்துட்ருக்க? என் ரெப்ரசன்டேட்டிவ் தானே நீ? எனக்கான என்ன கோரிக்கை நீ வச்சு முன்னெடுத்திருக்க? ஒன்றுமே இல்லையா? ஒன்றுமே இல்லையா இதுவரை? எந்த திமுகவில் எந்த சட்டமன்ற உறுப்பினர், அந்த 44 சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசினார்களா இது வரைக்கும்? அதுதான் கோரிக்கைகள். இரண்டாவது, அவர்கள் பேசினார்களா? அதுதான் சார். இவங்க பேசியிருந்தாவே இப்போ இந்த பள்ளி மாணவர்களோட பிரச்சனை கூட பொது சமூகம் பேசுது, கம்யூனிஸ்ட் பேசுகிறான். ஆனால் இவன் எவனும் பேசலையே. ஏன்? அதுதான் தெரியல. பேச வாய்ப்பு மறுக்கப்படுகிறதா அல்லது இவர்கள் பேச முயற்சிக்கவே இல்லையா? மறுக்கப்பட்டுனா இவன் வீரன் சொல்லலாம். கேள்வி கேட்டு அந்த கொறடா உத்தரவு மீறினான்னா இவன் வீரன் சொல்லலாம். இவனே அடிமையாக தான் அங்கே போய் உட்காந்துங்கிறான் பேச. இப்போ ராஜா போன்ற ராஜா போன்ற நல்ல ஆளுமைகள் பார்லிமெண்ட்டில் இருக்கான். திமுகவினுடைய கொள்கைக்காக பிரச்சாரம் பண்ணுவானே தவிர இந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்கான பிரச்சாரம் என்ன இருக்குது? கருணாநிதியோ ஸ்டாலினியோ பெரியாரிய போகிற ராஜா தேவைப்பட்டால் ஊர்கா மாதிரி பாபா அம்பேத்கரை தொட்டுக்கிறது. மற்றபடி பாபா அம்பேத்கருடைய எண்ணங்கள் மூலமாக சிந்தனையில் தான் நீ இன்றைக்கி நாடாளுமன்ற உறுப்பினர். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி பீகாரில் மகாபோதி புத்த விகார் ஒன்று இருக்குது. பாபா அம்பேத்கர் குருவாக ஏற்றுக்கொண்ட அந்த பகவான் புத்தர் அவருடைய ஞானம் பெற்ற இடம், முக்தி அடைஞ்ச இடம் எல்லாமே அந்த மகாபோதி சொசைட்டி. அந்த மகாபோதி விகாரில் இன்றைக்கி இந்துக்கள் போய் உட்காந்துங்கிறான் நிர்வாகத்தில். அவனை வெளியே போடான்னு சொல்கிறோம், வெளியே போகல. இந்த விஷயம் பீகாரில் இருக்கிற ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையனோ மற்றவர்களோ யாருமே இது வரைக்கும் முன்னெடுக்கலை. பிரகாஷ் அம்பேத்கர் அவருடைய சகோதரர் இதை முன்னெடுத்து அங்கே போராட்டம் பண்ணுறாங்க. ஏன்னா சாம்ராட் அசோகன் கட்டின அந்த கோவில், அது மகாபோதி விகார், பீகாரில் அந்த விகார் சாம்ராட் அசோகன் கட்டின விகார். சாம்ராட் அசோகன் பாபா அம்பேத்கர் ஏற்றுக்கொண்ட அந்த புத்த விகாரை மீட்கிற முயற்சி, வக்ஃபு சொத்தில் போராட்டம் பண்ணுறான் எல்லா அரசியல் கட்சியும், இந்துக்களை அதில் சேர்க்கக்கூடாது மெம்பர்னு. பௌத்தம் தனி. அந்த பௌத்தத்தில் 2-3 நிர்வாகிகள் இந்து மதத்தில் இருக்கிற அந்த ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கும்பல் அங்கே போய் உக்காந்துக்குது. அவனை வெளியே அனுப்பிடான்னு ஒரு அரசியல் கட்சிக்காரன் கூட எங்களுக்கு ஆதரவாக பேசலை. காங்கிரஸ் உள்ளிட்ட எந்த அரசியல் கட்சியும் அகில இந்திய அளவில் பேசலைன்னா இந்த மக்களுக்கு எங்கே நியாயம் கிடைக்கும்? இவன் கோயிலில் மற்றம் வரக்கூடாது, இந்து கோயிலில் மற்றம் வரக்கூடாது. உதாரணத்துக்கு மேல் பாதியில் ஷெட்யூல் மக்கள் போகக்கூடாது, ஆனால் அவன் வரலாம். இங்கே இருக்கிற வகுப்பில் பொதுவாக இந்து போகலாம், இந்து சேர்ப்பான். அதே மாதிரி மைனாரிட்டி இதில் சேர்க்குற அந்த 2 பேரை புத்த விகார்லேயும் 2-3 நிர்வாகிகளை போடுறான். கலெக்டர் அதுக்கு தலைமை தாங்கிறான் அந்த நிர்வாகத்துக்கு. அது எந்த வகையில் நியாயம்? இந்த நாட்டில் உருவான பூர்வீக மதம் பௌத்தம். ஷெட்யூல்டு மக்கள் பெரும்பான்மையானவர்கள் பௌத்தர்கள். அவனுக்கு வேறு ஜாதியே கிடையாது. பௌத்தர்களுக்கு ஜாதிய மதம் கிடையாது. பாபா அம்பேத்கர் ஏற்றுக்கொண்ட அந்த 22 உறுதிமொழிகளை ஏற்றுக்கிட்டவன் தான் உண்மையான புத்திஸ்ட். அப்படிப்பட்டவன் இன்றைக்கி போராடிட்டு இருக்கோம், அதை மீட்டு எடுக்க முடியல.
அப்போது ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய நிர்வாகம் இந்தியா முழுமையிலும் பிற மதங்களில் ஊடுருவுற மாதிரி இங்கேயும் வந்து தலையை வெட்டி சாமியார்னு ஒன்று சேலத்தில் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. அது புத்தர் கோயில். கோர்ட்டு தீர்ப்பு சொல்லுது புத்தர் கோயில்ன்ட்டு. ஆனால் அது இந்து அறநிலையத்துறை அதுக்கு வக்காலத்து வாங்கல, இல்லை இல்லை அது இந்து கோயில் தான் அப்படின்னு போடுறான். அப்போ இது எப்படி ஒரு மதசார்பற்ற ஆட்சின்னு திமுக ஆட்சியை நான் சொல்ல முடியும்? கேட்பவர்கள் யாரும் இல்லை, கேட்பதற்கான கேள்விகளும் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு புரிந்து கொள்ளப்படுகிறது. நீங்கள் இந்த வக்ஃபு திருத்த மசோதா தொடர்பாக பேசும்போது பட்டியலின மக்களுக்காக இருக்கின்ற அந்த பஞ்சமி நிலம், ஆமாம், வக்ஃபு சட்டத்தை பேசுகிறார்கள், பேசக்கூடிய யாருமே இதை பேச மாட்டுறாங்க. இது அந்த மக்களுக்கான ஒரு பெரும் மேம்பாட்டை உருவாக்கிவிடும், ஆனால் இதை வந்து யாருமே பேச மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பஞ்சமி நில மீட்பு தொடர்பான கோரிக்கைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எடுத்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியின் சீமான் இந்த ஒரு எல்லா கட்சிகளும் பேசுகிறீங்க. நான் சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இந்த விவகாரம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் போதுலேருந்தே பார்த்துருக்கேன். எங்கள் தாத்தாலாம் இப்போ மீட்டிங் போட்டு ஒரு தீர்மானம் போடுவாங்க, டிசி லேண்டு நிலமில்லாதவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு. டிசி லேண்டுன்னு தான் தெரியும், அது என்ன டிசி லேண்டுன்னு தெரியாது. வளர்ந்த பிறகு தான் டிப்ரஸ் கிளாஸ் லேண்டுன்னே தெரியுது. அது இப்போது சென்னையில் பெரும்பான்மையான இடங்கள் பஞ்சம நிலம்தான். நீங்கள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே இது ஓடிட்டுருக்குது. ஆமாம் சார், எனக்கு இப்போ 66 வயசு ஆகுது. என்னோட 10-15 வயசில் நான் அதெல்லாம் கேட்டுட்டேன். சென்னையில் பெரும்பான்மையான இடங்கள் வந்து பஞ்சமி நிலம்தான். இந்த நிலத்துக்கு சொந்தக்காரனை எல்லாம் இந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பிடுறான். இது ஒரு நவீன தீண்டாமை. ஷெட்யூல்டு மக்களே எவன் இந்த நாட்டை இந்த மாநிலத்தினுடைய தலைநகரத்தில் கெத்தாக வாழ்ந்தானோ அவனை எல்லாரையும் தூக்கி புறநகருக்கு அனுப்பிட்டு பின்னாடி மற்ற மாவட்டங்கள்லேருந்து வரவனை எல்லாரையும் இங்கே கட்டி அவனுங்களுக்கு பட்டா கொடுத்து வாழ வைக்கிறான். இப்போது இளையபெருமாள் கமிட்டி அறிக்கையிலேயே நிலம் இல்லாதவனுக்கு நிலம் கொடுன்னு சொன்ன மாதிரியே வீடு இல்லாதவனுக்கு இடம் கொடுக்கணும், கட்டுறதுக்கு நீ பணம் கொடுக்கணும். அதை நீ வந்து சும்மா கொடுக்க வேணாம், நீ அவங்ககிட்டருந்து மாதம் கலெக்ட் பண்ணிக்கோ, அந்த லோனை அவன் அடைச்சிடுவான். நிலம் இல்லாதவன் வீடு இல்லாதவன் இருக்கக்கூடாது, அவனுக்கு நீயே கொடுன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் அதை செய்யலையே அரசாங்கம். பாஸ் அம்பேத்கருக்கு பின்னால் இந்தியா முழுமையிலும் ஆய்வு செஞ்சு இந்த மக்களுடைய கல்வி சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காக சரியான அறிக்கையை இளையபெருமாள் ஐயா அவருக்கும் கொடுத்தாங்க. அதை மத்திய அரசும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல, மாநில அரசுகளும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல. அப்புறம் எப்படி இந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்கும்? இவனுக்கு வந்து ஆய்வுக்கு பின்னால் தான் அந்த அறிக்கை தாக்கல் சார் பார்லிமெண்ட் அந்த அறிக்கையை சப்மிட் பண்ணுறதுக்கே விடாமல் அதை கொளுத்துறதுக்கே முயற்சி பண்ணாங்க. ஏன்னா காஷ்மீரில் என்ன தீண்டாமல் இருக்குது, மொராஜி தேசாய் ஊரில் என்ன தீண்டாமல் இருக்குது, பெரியார் ஊரில் பணம் புதைக்கும் போது சுடும்போது வெட்டியாக செருப்பு போட்டுன்னு அடிச்சிருக்கானுங்க. பெரியார் ஊரில் ஒவ்வொரு மாநகரங்கள்லேருந்து மாவட்டம் வரைக்கும் தலைநகர்லேருந்து குக்கிராமம் வரைக்கும் அதுக்கு வந்து கெய்க்வாடு துணைத் தலைவராக இருந்தார். குடியரசுக் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் பாபா அம்பேத்கருடைய இருந்து வரை இந்த கமிட்டியினுடைய துணைத் தலைவர். இந்தியா முழுமையிலும் போய் கொடுத்த அந்த அறிக்கையை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, காங்கிரஸ் பண்ணாதனால தான் இன்றைக்கி அவன் படுதோல்வி அடைஞ்சான். அதை பண்ணியிருந்தான் இன்றைக்கி இந்த மக்கள் பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் சமூகத்திலையும் உயர்ந்திருப்பாங்க. அந்த உயர்வுக்கு வழிகாணாமல் கெடுத்தது கலைஞர்கிட்டே கொடுத்தோம். அந்த அறிக்கையை ராம்விலாஸ் பாஸ்வான் கிட்ட கொடுத்தோம். மண்டல் கமிஷனுக்காக போராடிக்கின்னு இருக்கிற உனக்கான கமிஷன் இது, இதுக்கு நீ செய்ப்பா அப்படின்னு கூட சொன்னார் தலைவர். அவரும் செய்யலை. ஏன்னா விபி சிங் கூட நெருக்கமாக இருந்தபோது கவர்னர் மாளிகையில் சந்தித்து இதை கொடுத்து அதை பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையாகவே இந்த மக்கள் மிகப்பெரிய பொருளாதார மேம்பாடு கல்வி சமூக முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும். அது இந்த மக்கள் வரக்கூடாதுன்றது தான் ஆட்சியாளருடைய நிலையாக இருக்குது. என்ன பண்ண முடியும் நாம்? ஸோ செய்ய மாட்டேன் என்று தான் இருந்திருக்கிறார்கள். செய்ய மாட்டேன்னு வெளிப்படையாக சொன்னால் இல்லை சொல்கிறேன், பொதுமக்கள் நிலைப்பாடு தான் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி தான் இப்போ இந்த பஞ்சமி நிலம் இந்த மீட்பு கோரிக்கைகள் இல்லையா, இது மீட்பதற்கான ஒரு சாத்தியம் இருக்கா சார்? சென்னையிலேயே கிட்டத்தட்ட 250 ஏக்கர் வந்து பஞ்சமி நிலம் இருக்கிறதா நாங்கள் எல்லாத்தையும் சர்வே பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சான்றுகளோடு இருக்குது 250 ஏக்கர் சென்னையில் மட்டும் இருக்குது. இப்போது அண்ணா நகர்லாம் இருக்கு இல்லையா,
இதோ இங்கே ஒன்றும் இல்லை, இதோ ஒரு இன்னும் ஒரு மால் இருக்குது, அது என்ன இடம்? ஃபீனிக்ஸ் மால். வேலை அந்த இடம் பஞ்சம். இல்லை சார், இங்கே சார் அண்ணா நகரில் அந்த மெட்ரோ சென்னை. ஸ்டேஷன் பக்கத்தில். ஆமாம் ஆமாம். அது பஞ்சம் நிலம் சார். அந்த நிலத்துக்கு உரிமையாக இருக்கான். ஆனால் அதை வாங்கி செங்கல் சூளை போட்டிருந்தான் பாருங்க ஒருத்தன். அவன் இன்னொருத்தனுக்கு விற்றுட்டு போயிட்டான். அந்த மால் கட்டினவனுக்கு என்கிட்டேருந்து வாங்கி நீங்கள் செங்கல் சூளை போட்டு என்னை உனக்கு கொத்தடிமையாகவே வச்சுக்கினேன், என்னை வேலை வாங்கிட்டு என் இடத்த இன்னொருத்தனுக்கு விற்றுட்டு போயிட்டான். அது பஞ்சமி நிலம். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. ஏன்னா பெரும் முதலாளிகளால் நிர்வகிக்கப்படக்கூடிய இடங்கள் நீங்கள் இப்போ சுட்டி காட்டலாமல் ஏறக்குறைய 250 ஏக்கர் அப்படியான நபர்களிடம் தான் இருக்கும். ஆமாம். அப்போது அது இது ஒரு சாத்தியமாக நகரை நோக்கி போகுமா? முடியாது, வாய்ப்பே இல்லை. அந்த 250 ஏக்கரை மீட்டெடுக்கிற வாய்ப்பே இல்லை. அதனால தான் இந்த கோரிக்கைகள் பேச மறுக்கிறார்களோ? இது பேசியும் பிரோஜனம் நினைக்கிறாங்களா? இல்லை, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்கணும்ல. சரி, நான் இங்கே தப்பு நடந்துடுச்சுங்க, ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்தவங்க எப்படியோ தப்பு பண்ணி மாற்றிட்டாங்க, இப்போ நாங்கள் உங்களுக்கு ஏதாவது பண்ணுறேங்க அப்படின்னு ஏதாவது பண்ணணும்ல. எவ்வளோ அரசு தரிசு நிலங்கள் புறம்போக்கு நிலம்லாம் இருக்குது. அந்த இடங்களில் இவனுக்கு நிலத்தை கொடுத்துட்டு போ. ஸோ இந்த மாற்று இடங்கள் தரலாம், அதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதை உருவாக்கலாமே. இப்போ அமைஞ்சிக்கிற இந்த எம்எம்டிஏ இது எல்லாமே பஞ்சமி நிலம் ரெக்கார்டு எல்லாமே வச்சுருக்கோம். சேத்துப்பட்டு, எழும்பூர் எல்லாமே பஞ்ச நிலம் சார். முழுமையாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றும் கோர்ட்டில் போனாலும் ஒன்றும் பண்ண முடியும். இன்னும் என் தலைமுறைக்கு அடுத்து இன்னும் 4 தலைமுறை வந்தாலும் வெற்றி பெற முடியாது. இப்போது மாநில அரசோட உரிமைகளை தொடர்ந்து மத்திய அரசு பறிக்க முயற்சிக்கிறது. அதனால தான் இந்த எதிர்ப்புகளை நாங்கள் தொடர்ந்து காட்டி வரோம்னு சொல்லுது திமுக. ஆனால் இந்த மாநில உரிமைகள் அப்படின்லாம் இதெல்லாம் மாநில உரிமைகளில் வராதா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பஞ்சமி நிலம்லாம் மாநில உரிமைகளில் வராதா? மாநில உரிமைகள் தான் சார். அவங்களுடைய அதிகாரத்தில் மத்திய அரசு தலையிடும்போது தான் அது மாநில உரிமையாக அவங்களுக்கு தெரியுது. மக்களுடைய அதிகாரங்களில் தலையிடுறது அவங்களுக்கு தெரியல. அதுவும் நலிந்த மக்களுடைய அதிகாரங்கள் பறிக்கப்படுகின்ற போது ஆட்சியாளர்களுக்கு அது உரிமை பறிக்கப்படுதாவோ அது என்ன சொல்கிறதுனே தெரியல. அது அப்படி இருக்குது. ஆனால் இவங்க ஆட்சிக்கு குறுக்கீடுகள் வருகின்ற போது அது கவர்னராலேயோ மற்றவர்களாலேயோ குறுக்கீடுகள் சிபிஐ இது இடி அது மாதிரி வரும்போது உரிமை மறுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அது ஒருவேளை அதிகார துஷ்பிரயோகம் ஒன்றிய அரசு பண்ணால் அதுவும் கண்டிக்கக்கூடியது தான். ஏன்னா இன்றைக்கி பிஜேபி நானும் கேட்க வந்த ஒரு கேள்வி, நீங்கள் இப்போ இது தொடர்பாக நான் பேசணும். அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் மாநில உரிமைகளை பறித்து வருகிறது, தடுத்து விடுகிறது அப்படின்ற நிறைய நம்ம நிகழ்வுகள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒன்றிய அரசாங்கம் முழுக்க இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் போய் பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் பார்க்குறாரு. இப்போ இந்த நாட்டை ஆள்றது ஆர்எஸ்எஸ்ஸா பிஜேபியா? அந்த சந்திப்புக்கு இப்படி ஏன் முடிச்சு போகிறீங்க? அவர் ஒரு கர்ட்டசி மீட் பண்ணியிருக்காரு இல்லையே. இல்லைனா பிரதமர் ஏன் அங்கே அவரை போய் சந்திச்சுட்டு வர்றாரு? எந்த பிரதமரையும் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் உள்ள போய் உட்காந்து இது பண்ணது இல்லையே. இல்லை சந்திக்கக்கூடாதுன்னு எதாவது இருக்கா? அப்படி இல்லை, ஏன்னா இது செக்யூலர் கண்ட்ரி இல்லையா? அப்போது நீ ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த தலைவரையோ மதத்தையோ நீ போய் நடைமுறைப்படுத்தும் போது உன்னுடைய ஆட்சியிலேயே முழுக்க இந்துக்களான ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது சிறுபான்மையின மக்களுக்கும் ஷெட்யூல்டு மக்களுக்கும் எதிரான ஆட்சியாக தான் உன்னுடைய ஆட்சி இருக்குது. வட மாநிலங்கள் முழுக்க இன்றைக்கும் மாட்டுக்கறி பிரச்சனை இருக்கா இல்லையா? இன்னும் ஷெட்யூல்டு மக்கள் கொடுமைகள் இருந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? தென் மாநிலங்களை விட வட மாநிலங்களில் மிகவும் பாதிக்கப்படுவது ஷெட்யூல்டு மக்கள் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கை காட்டுகின்ற அந்த பிஜேபி ஆட்சியாளர்களால் தான். அப்படி இருக்கும்போது அவனை நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ இன்றும் பட்டியலின மக்களுக்கு பெரும் அரும்பாடுபட்டு வருவது மத்திய பாஜக அரசு தான். பட்டியலின மக்களை பெரிதும் நேசிப்பது ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு பாஜக தரப்பில் சொல்லப்படுகிறது. சார், மீண்டும் உங்களுடைய இந்த உள்ளூர் அரசியலுக்காக இதை பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முழுக்க அவனுடைய சனாதன தர்மம் எங்களுடைய கொள்கைக்கு எதிரானது. நீ எப்படி எங்களை உனக்கு அடிமை தொழில் செய்யவும் பாத்ரூம் கழுவுறதுக்கும் மற்றதுக்கும் தான் இந்த மக்களை பயன்படுத்திக்கிற. வேணா வட மாநிலங்களில் நாங்கள் எம்பி கொடுத்துருக்கோம், மந்திரி கொடுத்துருக்கோம், ராம்தாஸ் அத்வாலேவுக்கு மந்திரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். தனி ஒரு மனிதனால் இவை எல்லாத்தை விட உச்சமாக
பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒருவரை நாங்கள் நாட்டின் முதல் குடிமகளாகவே வைத்திருக்கிறோம், என்ன பிரயோஜனம்? குடியரசுத் தலைவராகவே வைத்திருக்கிறோம்னு சொல்கிறாங்க. என்ன பிரயோஜனம்? மணிப்பூரில் இது வரைக்கும் பிரதமர் போய் பார்த்தாரா? அங்கே இருக்கிறவங்க பழங்குடியின மக்கள் இல்லையா? இந்த அம்மா போய் பார்த்தாங்களா? என்ன ராம்நாத் கோவிந்த் இருந்தார், அவர் காலத்தில் இந்த கோவில் உள்ளே போக முடியல. யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? ஆர்எஸ்எஸ் இந்து மதத்துடைய தலைவர் தானே. அவனும் நம்ம இந்து தான், அவனை ஏன்டா உள்ள விட மாட்டேன்னு கேட்குறானா? எந்த ஆர்எஸ்எஸ்காரனாவது போராடி இருக்கானா? இல்லை பிஜேபியாவது தெருவில் இறங்கி போராடி இருக்கா? அப்போ இல்லாத போது நீ எப்படி எனக்கு வந்து நண்பனாக ஆக முடியும்? நீங்கள் இது தொடர்பாக பேசும்போது தமிழ்நாட்டில் கூட நிறைய சம்பவங்கள் அரங்கேறும் போது தமிழக அரசாங்கத்தை விமர்சிக்காமல் அல்லது தமிழக அரசாங்கத்தில் கூட இந்துத்துவ அதிகாரிகள், ஆர்எஸ்எஸ் அதிகாரிகள் இருக்காங்க, காவல்துறையில் இருக்கிறார்கள், அந்த துறையில் இருக்கிறார்கள், இந்த துறையில் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் தொடர்ந்து பார்க்குறோம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நிச்சயமாக இருக்குது சார். இந்த ஆட்சிக்கு நெருடல்கள், நெருக்குதல் நிறைய இருக்கிறது காரணமே அப்படிப்பட்ட அதிகாரிகளை இங்கே எடுத்தாந்து போஸ்டிங் போட்டு வச்சிருக்கிறது. யார் போட்டு வச்சிருக்கா? மத்திய அரசு. இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேடர் தமிழக அரசு உணராமல் இருக்கிறதா அல்லது தெரியாமல் இருக்கிறதா? உணர்ந்தும் உணராமல் இருக்கிறாங்க. அவனை தன் வயப்படுத்திக்க முடியுன்ற எண்ணத்தில் இவங்க வச்சுருக்காங்க. பெரும்பான்மையாக தன் வயப்படுத்த முடியும். சில முக்கியமான கோரிக்கைகளில் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்போ அது இவங்களுக்கு நெருடலாக தெரியும். அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த குற்றச்சாட்டு என்பது அதில் உண்மை இருக்க தான் சார். ஆர்எஸ்எஸ் ஊடுருவல் இல்லாத இடமே இல்லை சார் இந்தியாவில். எல்லா துறைகளிலும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய ஊடுருவல் இல்லாத இடம் இந்திய துணைக்கண்டத்தில் எந்த குக்கிராமம் முதல் தலைநகரம் வரையில் எல்லா இடத்துலையும் அவங்க இருக்காங்க, வளர்ந்துட்டாங்க. என்ன பெரியாரை பேசினாலும், அம்பேத்கரை பேசினாலும், திராவிடம் பேசினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி 4 எம்எல்ஏ இருக்கான்ல. இன்றைக்கும் அந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறதுக்கு அதிமுக எல்லாம் சப்போர்ட் பண்ணுறான்ல. என்ன நிலைமை இப்போ? அவன் எல்லா இடத்துலையும் ஊடுருவல் பண்ணிட்டான். திமுக 2006 பார்ட் 2, தற்போது ஆட்சியோட பார்ட் 2 தான் 2026 தொடரும் அப்படின்னு முதலமைச்சர் ஒரு பெரிய நம்பிக்கை விதைக்கிறார். எப்படி பார்க்குறீங்க இந்த ஆட்சி? இந்த ஆட்சியை பொறுத்த மட்டிலும் ஷெட்யூல்டு மக்களுக்கு எதிரான ஆட்சி தான். அதில் நாங்கள் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகவே முடியாது. நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், என்ன செஞ்சேன்னாலும் எங்களோட இந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் 0 தான். வேணா 0.1, 2, 3 அப்படி இருக்கலாம். மற்றபடி எங்களுடைய சமூக பொருளாதார மேம்பாடு ஒன்றுமே இல்லை பொதுவாக பார்க்கும்போது. அதனால் இந்த ஆட்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறது. அதனால் நாங்கள் இவ்வளோ காலமே பிஜேபி வரக்கூடாது, அவன் இங்கே நிற்கக்கூடாது, அவனை எதிர்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் திமுகவை சப்போர்ட் பண்ணின்னு இருந்தோம். இப்போவும் அது சப்போர்ட் பண்ண முடியுமான்றது எங்களுக்கு தெரியல. காரணம் இவன் எனக்கு, நான் உன்னை நண்பனாக ஏற்றுக்கிறேன், நீ என்னை நண்பனாக ஏற்றுக்க மாட்டியே. நான் உன்னை சகோதரனாக நினைக்கிறேன், நீ என்னை தீண்டாதவனாக தானே நினைக்கிறேன். என் மேலே முழுமையான அக்கறை உனக்கு இல்லையே. நான் உனக்காக எல்லாம் பண்ணுறேன், நீ எனக்கு பண்ணலையே. அதானே இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. நான் பிஜேபி இங்கே காலை ஊனக்கூடாது, அவன் வரக்கூடாதுன்றதில் நான் உறுதியாக இருக்கேன். இந்த சமூகம் உறுதியாக இருக்குது. வட மாவட்டங்களில் எங்கேயாவது அவங்க வளர முடியுமா பிஜேபி ஆர்எஸ்எஸோ? மேற்கு மண்டங்கள்லையோ தென் மாவட்டங்கள்லையோ வரலாம், இங்கெல்லாம் வரவே முடியாது. ஏன்னா அம்பேத்கருடைய சித்தாந்தவாதிகள் இங்கே அதிகமாக இருக்கான். பிஜேபியை ஏற்றுக்க மாட்டான். பௌத்தத்தை எடுத்துக்கிட்டவன் தான் இங்கே அதிகமாக இருக்கான் இப்போ. ஆனாலும் இங்கெல்லாம் அந்த வேலை நடக்காது. ஏன்னா பௌத்தமும் இந்து மதமும் நேர் எதிரானது. அதனால் நாக்பூர் தான் 2க்கும் தலைமை. புரியுதுங்களா? அதனால் அவனை நாங்கள் அங்கீகரிக்கவும் முடியாது. அவனை ஆதரிக்கக்கூடாதுன்றதுக்காக திமுகவை ஆதரிக்கும் போது திமுக என்னை உபயோகப்படுத்துக்கின்னு தேர்தல் வரைக்கும் உபயோகப்படுத்துக்கு அப்புறம் வெளியே தூக்கி போடுற அந்த வேலை தான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கு. பாஜக அதிமுகவோட கூட்டணி மீது நிறைய விமர்சன கருத்துக்கள் வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த கூட்டணி? இல்லை, எனக்கு பொறுத்த மட்டும் பிஜேபி வளர்கிறதுக்கு காரணமே அதிமுக தான். அந்த அம்மையார் கூட பிஜேபியை தமிழ்நாட்டில் நுழைய விடாமல் பண்ணாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன், என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆனால் கூட்டணி வைத்தார், ஆனால் இனி ஒருபோதும் கூட்டணி இல்லை என்பதை வெளிப்படையாகவே சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஆட்சியில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் தன்னை சுற்றி இருப்பவர்களை காப்பதற்காகவும் அவரை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் பிஜேபிக்கு பயந்து அங்கே இருக்கிறதா தான் பத்திரிகை ஊடகங்கள் மூலமாக தெரியுது. ஆனால் அது இந்த தமிழ்நாட்டுக்கு கேடு. அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைத்திருப்பது என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு.
அதை மறுபரிசீலனை செஞ்சாருன்னா நல்லாயிருக்கும். ஒருவேளை செய்யலைன்னா இது நாம் ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்றதுக்கு அதிமுக தொடர்ந்து ஆதரவு தந்தா நாளைக்கு அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லாத நிலையை பிஜேபி உருவாக்கணும். அதிமுகவினுடைய தொண்டர்கள், எம்ஜிஆருடைய உண்மையான விசுவாசிகள் எடப்பாடியை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. நன்றி திரு மகிழ்வாணன், உங்களோட வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி.